Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாட்டாளி மக்கள் கட்சியில் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மீண்டும் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சிக்கு நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருப்பார் என்றும் அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கட்சிக்குள் நிர்வாகிகளுக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா ராமதாசனுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இதுவரை சரியான முடிவெடுத்த ராமதாஸ் தற்போது ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார், ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறார் என்றெல்லாம் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா கருத்து தெரிவித்திருக்கிற நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 35 ஆண்டுகளாக கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், பேரணி, பொதுக்கூட்டங்கள் எதிலும் பங்கேற்காதவர் திலகபாமா என்றும் கட்சியினுடைய கோட்பாடுகள் எதுவுமே தெரியாதவர் என்றும் திலகபாமா என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இவர் கட்சியினுடைய பொருளாளராக பதவி கொடுத்தவர் திரு ராமதாஸ் என்றும் அவரை இது போன்று தவறாக ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறார் என்று விமர்சனம் செய்தது கண்டனத்திற்குரியது என்றும் இதனை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய வடிவேலு ராவணன் சிறுபிள்ளைத்தனமாக ராமதாஸ் மீது குற்றம் சாட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வெளியில் இருந்து கட்சிக்குள் வந்த, கட்சியை அழிக்கும் நோக்கத்துடன் வெளியில் இருந்து உள்ளே வந்த ஒரு நோய் கிருமிதான் திலகபாமா என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனடியாக கட்சியில் இருந்து திலகபாமா வெளியேற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பரபரப்பாக தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.